முதல்லாம் பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை நிலவரம் வரும், வெள்ளி நிலவரம் என்னன்னு வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன, பாலியல் நிலவரம் என்ன, போதைப் பொருளுடைய நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இன்னும் பார்த்தீங்களா, இன்னொரு கேவலமான, அதாவது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார், தமிழகத்தில் வறுமை என்ற நிலையே இல்லை. வறுமை என்ற இல்லையா? உண்மையா? அப்படி வறுமை இல்லை என்றால் எதுக்கு கிட்னியை வந்து விற்கிறாங்க? வறுமை இல்லை என்றால் எதற்கு கிட்னி விற்கிறாங்க? வறுமை கொடுமை. வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை என்பது. ஆக அப்படிப்பட்ட வறுமையை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறாரு. பணத்தாசை காட்டி அவரை அழைத்து போய் முறைகேடா கிட்னிய அபகரிச்சிட்டாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கமே அதை சோதனை செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இருக்கின்ற அதிகாரிகள் அந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டது. நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனா இந்த கிட்னி இதை வந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணி கொண்டு போறாங்களா புரோக்கர், அவர்களை கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்கிறாங்க. தவறு செஞ்சது யாரு? அங்க இருக்கிற மருத்துவமனை தானே. அவர் தானே இந்த கிட்னிய கட் பண்ணி எடுக்கிறாங்க. முறைகேடு எடுத்தது அவர்கள் தானே. அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. யார் இந்த கிட்னி கொடுக்கின்றவர்களை கமிஷனுக்காக புரோக்கர் அழைத்திட்டு போய் மருத்துவமனைக்கு விடுறாங்க பாரு, அவர்களை கைது பண்ணி அப்படியே